சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. அடிமைகள் நிமிர்ந்திடவா தீபமே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. இந்த நிறுவனம் ஆலமரம் மாதிரி தழைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் உண்மை, உழைப்பு, நேர்மை. நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கிதான் இருக்கு. இனிமே எப்பவும் வெற்றி. அப்பா நான் ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. ஆபீஸ் புறப்பட்டியாமா? போய்ட்டு வாமா. ஜாக்கிரதை. ஓகேப்பா, பாய். பாய். ஆஹா, சமையல் வாசனை பிரமாதம். பிரமாதமா இருக்குல்ல? 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ. ஐயோ, எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடி இது? நல்லா சாப்பிட்டாதான் நான் நல்லா டியூட்டி பார்க்க முடியும். இப்போ நான் நல்லா டியூட்டி பண்ணலான்றீங்களா? 2 இட்லி சாப்பிட்டு போமா. பாய்மா. பாய். சரி, ஓகே. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அக்கா, பாய். பாய். அப்புறம் ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க. ஓகே. ஓகே, வெளியே போன மறந்துடாதீங்க. ஹலோ. குட் மார்னிங். பேசுகிறேன்.
குட் மார்னிங் சொல்லுங்க. மேடம் நம்ம டீம் ஒரு ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. முட்டுக்காட்டு ஏரியாவில் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிற உங்களோட நடமாட்டம் இருக்கிறதா நியூஸ். நம்ம ஃபைல்ல இருக்கிற சஸ்பெக்டட் பர்சன்ஸ் ஜாக்கியும் சோமையும் அந்த ஏரியாவில் பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் எனக்கும் தெரியும். எனிவே நான் அந்த ஏரியா பக்கத்தில் தான் இருக்கேன். நான் டைரெக்டாக அங்கே போய்ட்றேன். டிரைவர் முட்டுக்காட்டுக்கு வண்டி விடுங்க. மேடம் நீங்கள் அங்கே தனியாவா? எந்த போலீஸும் தனியாள் இல்லை. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான போலீஸோட மனசக்தி தான் தனியா செயல்படுற ஒவ்வொரு போலீஸோட கவசமா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் டைரக்டா அங்க போயிடுறேன். எனிவேஸ் அந்த ஸ்குவாட். யா, சீக்கிரமா போங்க. Stop the car, stop the car. பாம் எங்கடா பத்திக்க வச்சிருக்கீங்க? தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்லல, பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி உன் தலை வெடிச்சிரும். சொல்லுடா. சொல்லிடுறேன். முட்டுக்காடு படகுத்துறை பக்கத்துல ஒரு இளநீ கடை இருக்கு, அதுக்குள்ளதான் பதுக்கி வச்சிருக்கோம்.
கங்க்ராட்ஸ் மேடம். எதுக்கு? பதுக்கி வச்சிருந்த பாம்பை கண்டுபிடிச்சதுக்கு. எனக்கு பாம்பு கண்டுபிடிச்சதுல சந்தோஷம் இல்ல, ஒரு பொது இடத்துல பாம்பு வைக்கிற அளவுக்கு தீவிரவாதம் நம்ம தேசத்துல வளர்ந்துச்சுங்கிறதுல வருத்தம். இந்த பாம்பெல்லாம் தயாரிச்ச டெரரிஸ்ட் எந்த குரூப் மேடம்? இங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பெருசாக்கிறாதீங்க. அவங்கெல்லாம் they just scoundrels. I don't care எந்த குரூப்பா இருந்தாலும். விசாரணை எப்போ ஆரம்பிக்க போறீங்க? That's official. இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க மேடம்? ஏன்னா எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு. If you'll excuse me. லாஸ்ட் கொஸ்டின் மேடம். கேளுங்க. மேடம், உங்க ஸ்பீடுக்கும் டியூட்டி கான்ஷியஸ்க்கும் நீங்க மிஸ் ரேகா இருக்கிறதா காரணமா இல்ல மிஸ்ஸஸ் ரேகா வாடாலும் இப்படியே தான் இருப்பீங்களா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? மேடம், இப்போ நீங்க தனியாள், எந்த முடிவு வேணாலும் நீங்களே எடுக்கலாம். பட் மேரேஜுக்கு பின்னாடி கணவர் குழந்தைகளால நிறைய ஸ்பீட் பிரேக் வருமே, அதனால தான் கேட்டேன். நான் மிஸ் ரேகாவா இருந்தாலும் சரி, மிஸ்ஸஸ் ரேகாவா இருந்தாலும் சரி, என்னோட ஸ்பீட் ஒன்றும் குறையாது. எந்த ஸ்பீட் பிரேக்கரையும் தாண்டி நான் போயிடுவேன். உங்களுக்கு மேரேஜ் எப்போ மேடம்? சொல்லுங்க மேடம். காக்கி சட்டை தான் கணவன், கடமை தான் இல்லற வாழ்க்கைன்னு சொல்ல போறீங்களா? காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். தேங்க்யூ. மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். சொல்லுடா. டேய் சொல்லுடா, உங்க குரூப்போட நோக்கம் என்ன? சொல்டா. ஏய், என்னடா லுக்கு விடுற? டேய், பதில் சொல்றியா இல்ல பரலோகத்துக்கு போறியா? பசிக்குது. ஓ, உனக்கு பசிக்க கூட செய்யுமா? தண்ணி. ஆ? தண்ணி. தண்ணி தானே வேணும்? தண்ணி மட்டும் இல்ல, பிரியாணியே வாங்கி தரேன். சிக்கன் பிரியாணி வாங்கிட்டாங்க. ஓகே மேடம். சீக்கிரமா வாங்க. பசிக்குதா? தாகமா இருக்கா? சாப்பிடு. எது வேண்டுமோ சாப்பிடு. முதல்ல பிரியாணி சாப்பிடுறியா இல்ல தண்ணி குடிக்கிறியா? இங்க பாரு, நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. பதில் சொன்னேன்னா நான் உன்னோட கையை அவுத்து விடுறேன், நீ பிரியாணி சாப்பிடலாம். சொல்லு, உங்களோட தலைவர் யாரு? தலைவர் யாருடா? ஏய் சொல்லுடா. ரேகா ஏதாவது சொன்னானா? நோ சார். இவனுக்கு எதுக்கு பிரியாணி? இவனையே பிரியாணி பண்ணாதா பதில் வரும். உண்மையை சொல்லு, ஏன் அடி வாங்கி சாவற? இத பார், 3rd டிகிரி மெத்தட்னா என்னன்னு தெரியுமா? அதான் இங்க பார், நாங்க 3rd டிகிரி மெத்தட் யூஸ் பண்ற ஆபீசர்ஸ் கிடையாது. உண்மையை சொல்லு, ஏன் அடி வாங்கி சாவற? எதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? யாரு உங்க பாஸ்? யாரு? இன்ஸ்பெக்டர் ஜெயந்தியை வர சொல்லுங்க. ஓகே மேடம். எஸ் மேடம். எனி நியூஸ்? டிசி கௌஷிக் வரேன்னு சொல்லியிருக்காரு மேடம். ஓகே, அந்த பாம் பிளாஸ்ட் கேஸ் பத்திய ஃபைலை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம்.
Come in. Sir. Thank you, sir. Rekha. Miss Rekha, IPS. எதிர்பார்க்கல. நான் இதையே தான் எதிர்பார்த்தேன். ரைட். எப்படி இருக்கு தொழில்? சார், இது தொழில் இல்லை, கடமை. குட். ட்ரைனிங்கில் படித்தது இன்னும் மறக்கல போல இருக்கு. நான் எதையுமே மறக்கல சார். ஆக்சுவலாக உன்னை பார்த்ததுமே இந்த விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். நீ இந்த யூனிஃபார்மில் ரொம்ப அழகாக இருக்க. சார், நான் உங்களோட சபார்டினேட், நீங்கள் என்னோட சுப்பீரியர். அதுக்காக நீ வான்னு ஒருமையில் கூப்பிட வேண்டாம் சார். ஒரு முடிவோடு தான் டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. May I come in, sir? Yeah, come in. Madam. Sir. Thank you. இதான் அந்த கேஸ் பற்றிய ஃபைல் சார். All the best, Miss Rekha. Thank you, sir. என்னமாச்சு? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது கேட்கக்கூடாத கேள்வி கேட்டாங்களா? கேட்டாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் நான் டான் பதில் சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேள்வியோட நாயகன் அங்கே மீட் பண்ணேன். யார் அந்த கேள்வியோட நாயகன்? ஆமாம், ப்ரெஸ்ஸில் கேட்ட கேள்விக்கும் என்னோட வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்கும் காரணமாக இருக்கிற கௌஷிக் அங்கே நான் பார்த்தேன். கௌசிக்கு பாத்தியா? பேசுனியா? அவர் பேசினாரா? 2 பேரும் பேசிட்டோம். அவர் பழச மறக்கல, ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கலகலன்னு பேசினார். என்னால முடியல. அவரை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டியே.
ஆனா அவரை பார்க்கணும் தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஆமாப்பா. ஆனா உண்மையை சந்திக்கிறப்போ ஒரு வழி இருக்கே. இட்ஸ் டெரிபிள். அவரை பார்த்ததும் டிஸ்டர்ப் ஆயிட்டியா? டிஸ்டர்ப் ஆகலப்பா. ஆனா எனக்குள்ள ஒரு வேகம் வந்துருச்சு. ஒரு புது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ இந்த யூனிஃபார்மில் ரொம்ப அழகாக இருக்க. ஒரு முடிவோடு தான் டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் போதற்கு. பலம் உடைத்திடும் பகை வரை